ஜட்ஜுனா அப்படி இருக்கணும், தீர்ப்புனா அப்படி இருக்கணும். கர்நாடகாவில் ஒரு டிவோர்ஸ் கேஸ் நடந்திருக்கு. அந்த டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு அந்த கணவர் தான் காரணம். அவர் தான் சண்டை போட்டு பிரிகிறாப்ல. நம்மளுக்குலாம் இந்த கான்செப்ட் தெரியும். இந்த டிவோர்ஸ் நடக்கும்போது இந்த மனைவி வந்து கணவர்கிட்ட வந்து ஜீவனாம்சம் கேட்கலாம். ஜீவனாம்சம் பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு 20,000 இருந்து ஒரு 40,000 வரை இருக்கும். ஏன் 1 லட்சம் வரை கூட இருக்கும். அது அவங்க இன்கம் வசதியை பொறுத்து. ஆனா இந்த லேடி ஒரு லிஸ்டே போட்டிருக்கு. அதாவது ஜீவனாம்சம்க்கே ஒரு லிஸ்ட் போட்டு, அதாவது எனக்கு காலில் மூட்டு வலி இருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் போகணும், அதுக்கு மாசம் ஒரு 4 லட்சம் ரூபாய், ட்ரெஸ் வாங்க ஷூ வாங்க ஒரு 15,000, அப்புறம் சாப்பாட்டு செலவுக்கு ஒரு 60,000, மாசத்துல எப்பயாச்சும் வெளியில போய் சாப்பிடுவோம்ல அதுக்கு ஒரு 15,000, அப்புறம் ஷாப்பிங் போறது இதர செலவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 6,16,300 ரூபாய் பில்ல போட்டு கையில கொடுத்து, இந்த பில்ல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த லேடியோட வக்கீலும் கொண்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காப்ல. அதை வாசிச்சு பார்த்த ஜட்ஜ் காண்டாயி மூஞ்சில காரி துப்பாதே ஒரே ஒரு வச்சு செஞ்சு விட்டாங்க. Don't tell the court that this is all a person requires. 6,16,300 per month. Does anybody spend this much? A single lady for herself? Oh, if she wants to spend, let her earn. என்னது 6,16,300 ரூபாய்? இதை ஒரு சிங்கிள் லேடி வச்சு என்னப்பா பண்ண போகுது ஒரு மாசத்துக்கு? அவங்களுக்கு அவ்வளவு அமௌண்ட் வேணும்னா அவங்களே வேலைக்கு போய் சம்பாரிச்சுக்க சொல்லு அப்படின்ட்டாங்க. நீங்க எங்கேமா இருக்கீங்க? தெய்வமே நல்லா இருங்கம்மா.